பிரியமானவர்களை, மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது ஒரு புதிய பாடல் உங்களுக்கு ஒருவேளை புதிதாக இருக்கலாம். எனக்கு ஏறத்தாழ 35-40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பாடல். டாக்டர் ஜெயராணி அவர்கள் நான் நினைவு கூறுகிறேன். அவங்க தான் எழுதி ஒரு முறை தமுக்க மைதானத்தில் இதை அரங்கேற்றினார்கள். ஏஜியுடைய வாலிபர் முகாமில். என்னோட கூட சேர்ந்து பாடலாமா? இயேசுவின் நாமத்தினா ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினா ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினா ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இவன் தந்த தரிசனங்கள் அது நிச்சயம் நடந்து தீரும். தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்து தீரும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தினா ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினா ஒரு புது வழி உனக்கு திறக்கும். தூதர்கள் சேனை இறங்கும். ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும். சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும். ஓ, சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். பாடல் பிடித்திருக்கும் நான் நினைக்கிறேன். காரணம், வாக்கு தத்தத்தை சொன்னா யாருக்கு தான் பிடிக்காது? தேவன் தந்த தரிசனங்கள் நிச்சயம் நடந்து தீரும். அது எப்படி நடக்குதுன்னா, இயேசுவின் நாமத்தினால் கிடைக்கிறது என்று நாம் சொல்கிறோம். ஒரு வசனம் என்னை ஆழமாய் பாதித்த வசனம். அதற்கு பின்பதாக இதை சொல்லும் பொழுது, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் பொழுது ஒரு கணம் நான் யோசிக்கிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். I will read again. திரும்ப வாசிக்கிறேன். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி பிரேயருக்கு 3 ஆன்சர் இருக்கு. ஒன்று எஸ், ஒன்று நோ, ஒன்று வெயிட்னு சொல்லுவாங்க. மெனி டைம் நோவா தான் இருக்கும். சில நேரங்களில் வெயிட் இருக்கும். ஆண்டோடைய சித்தத்தின்படி கேட்டிருந்தா கண்டிப்பா அது எஸ்ஸா தான் இருக்கும். இந்த இடத்துல என்ன நான் சொல்ல வரேன்னா, ஒரு காரியத்தை நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போதே ஹிடன் அஜெண்டா உள்ள இருக்கு. இஃப் யூ ப்ரே வித் ராங் மோட்டிவ்ஸ் அப்படின்ட்டு வேதம் சொல்லுகிறது. ராங் மோட்டிவ்ஸ் உள்ள இருந்தாலே அந்த ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் அளிக்க மாட்டார். செக் யுவர் செல்ஸ். என்னையும் சேர்த்து சொல்கிறேன். இந்த நாள்ல இருந்து ஜபிக்கும் பொழுது நான் ஆண்டவருடைய நாமத்தை உபயோகப்படுத்துகிறேனே, இது ஆண்டவருக்கு பிரியமா என்று நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு இடத்திற்கு போகும்போது, ஒரு படிப்பை படிக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? ப்ரேயர் பண்ணும்போது, ஆண்டவர் இதை செய்தால் நான் அங்கே போய் இவ்வளோ சம்பாரிச்சு இப்படி செட்டில் ஆகி பேரம்பேத்திகளோடு மகிழ்ந்திருப்பேன் என்பது உன்னுடைய குறிக்கோளா? ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து நான் முடிக்க வேண்டுமே என்ற எண்ணத்தோடு தான் நான் ஒரு காரியத்தையும் செய்கிறேனா, அல்லது தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறேனா என்பது கேள்விக்குறி. இங்கே ஹெட் குவார்ட்டரில் கேம் இண்டியாவில் இருக்கிறோம். திடீரென்று எனக்கு தெரிஞ்ச ஒரு மளிகை கடைக்கார்ட்ட போய், புதிதாய் ஜாயின் பண்ண ஒருத்தர் போய் ஒரு சாமான் கேட்குறாரு. சார், 5000 ருபீஸ்க்கு வாங்கிட்டோம், எப்படி சார் பேமெண்ட்டு? அங்கே உள்ள டைரக்டர் பே பண்ணுவாருங்க அப்படின்னு சொன்ன உடனே, இவர் எப்போயுமே 100 ரூபா 200 இன்னைக்கு 5000க்கு மேலே வாங்கியிருக்கிறாரு, கேட்டால் அவர் பே பண்ணுவாருன்னு சொல்லுவாருன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி கேட்பார். நான் சொல்கிறேன், அவர் எனக்கு தெரியாதே. என்ன பண்ணுவார்? ஒன்று அடி விழும்,
இல்லைன்னா கால் பண்ணி போலீஸை கூப்பிடுவார் என்னை சீட் பண்ண பார்த்தாருன்னு. இதே என் பையன் போகிறான்னு வைங்களேன், என்னை அடிக்கடி அவர் பார்த்துருக்கிறாரு. அவனை நான் ஸ்கூலில் இறக்கி விடுறது எல்லாம் நேராக போய் சாமானை வாங்கிட்டு அப்பா பே பண்ணுவான்னு சொல்லிட்டு நடந்து வந்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவருடைய பிள்ளை, அவன் என்னுடைய பிள்ளை. ஸோ இதைத்தான், நான் ஆண்டவருடைய பிள்ளையானால் எனக்கு சகல அதிகாரமும் அவர் கொடுத்திருக்கிறார். யோவான் 1:12 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராக அவர் ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்துகிறோமா? ஒவ்வொரு முறை ஜெபம் பண்ணும்போதும் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறாரு, சன் தே ஆர் பிரேயிங் இன் யுவர் நேம். அவர் ஒருவேளை சொல்லுவாரோ, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படி ஆகிவிடாதபடிக்கு நம்முடைய உறவை காத்துக்கொண்டு அந்த நாமத்தை யூஸ் பண்ணும்போது அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறேனா என்று கேட்டு நன்மைகளை 100% பெற்று அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பிதாவே, இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட சத்தியத்திற்குள்ள எங்களை நடத்துவீராக. உம்மோடு உள்ள உறவு தான் என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கிய ஆண்டவரே. த லவ் ரிலேஷன்ஷிப் வித் த ஃபாதர், அதுதான் முக்கியம் என்பதை நான் அறிந்து கொள்ள உதவி செய்தீர். நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து கடைபிடிக்க எனக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அனைவருக்கும் கிறிஸ்து